இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்திகள். பேக்கைடி பேப்பரேடிக்காரங்களுக்கு ஒரு வணக்கம். அதே போல் அனைத்து உள்ளங்களும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. இது ஆரி மாவு கூழும் காய்ச்சி கொஞ்சம் விற்கிறோம். வேணுங்கிறவங்க வந்தீங்களா, பைபாஸ் ரோடு தான், முன்னாடியே இருக்கும். கூழும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூலாக குடிச்சிட்டு போங்க. அதுக்குன்னு தவறான கமெண்ட் போடாதீங்க. இந்த ஆரி மாவு கொட்டி கலக்கி நைட்டில் வச்சுட்டோமா காலையில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் அரைக்குறன அரிசி அது போட்டு நம்ம நல்லா காய்ச்சி பதமாக கூழ் இருக்கணும். அது கொஞ்சம் ஓடுது. ரெண்டாவது இது இட்லிக்கு மாவு. இது கொஞ்சம் நைட்டில் சோடா போடாமல் கொஞ்சம் புளிக்க வைக்கணும். பழைய மாவாக இருந்தால் போட்டு இட்லி தோசைக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். ரெண்டாவது வேலை தான் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது. இது சாம்பார் சட்னிக்கு பூண்டு. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்க. ஆனால் தவறான முறையில் மட்டும் கமெண்ட் போடாதீங்க. அது போட்டாவே எனக்கு கோபம் தான் பயங்கரமாக வருது. ஏன்னா எங்கிறது வருது தெரியல. அதனால் சில உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்குது. அதனால் 1 2 இருக்கும். அதுக்காக நாம் ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை. முடிஞ்சால் நீங்களும் என்னை போல் ஒரு கடை போடுங்க. டிக்டாக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுங்க. அதே மாதிரி பேப்பரேடிக்காரங்களே வாங்க. இட்லி நாஷ்டா இருக்குது, தோசை இருக்குது, சித்ரான் இருக்குது, தக்கோல் பழச்சோறு, லெமன் சோறு எல்லாமே இருக்குது. பேப்பரேடிக்காரங்களாம் கொஞ்சம் வாங்கலை வெளியே. என்னத்துக்கு உள்ளேயே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். ஹாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய்.